IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வீட்லயே இயற்கையான வழிமுறைகள்ல எப்படி ஹோம்மேட் ஸ்க்ரப் தயாரிக்கிறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரப் ஆனது நம்ம முகத்துல இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்குது. இந்த ஹோம்மேட் ஸ்க்ரப் இயற்கையான வழிமுறைகள்ல வீட்ல எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன ஸ்க்ரப் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். நீங்க ஸ்க்ரப் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா ஒரு ஃபேஸ் பேக் உங்க முகத்துல அப்ளை பண்ணணும். தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் தண்ணீர் கலந்து மிக்ஸியில கிரைண்ட் பண்ணுங்க. இந்த அரிசி மாவு பதத்துக்கு போயிடக்கூடாது. கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கும் போதே நீங்க மிக்ஸியை ஆஃப் பண்ணிட்டு அந்த அரிசி மாவை எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தேன் கலந்து உங்க முகத்துல ஒரு ஸ்க்ரப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் இந்த அரிசி மாவை எடுத்து உங்க முகத்துல அப்படியே ரப் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் இதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க முகத்தை குளிர்ந்த நீரால கழுவிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்க்ரப் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் காஃபி தூள், தேன். காஃபி தூளையும் தேனையும் மிக்ஸ் பண்ணி உங்க முகத்துல ஒரு ஸ்க்ரப்பா அப்ளை பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஸ்க்ரப் உங்க முகத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளையும் நீக்கிடும், இறந்த செல்களையும் நீக்கிடும். உங்க முகத்தை ரொம்பவே பொலிவா வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவையான அளவு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணீர் கலந்து இதை ஒரு ஸ்க்ரப்பாவே உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதை மசாஜ் பண்ணிட்டு ஒரு ½ அன் ஹவர் காய விடுங்க. அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால உங்க முகத்தை வாஷ் பண்ணிடுங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபேஸ் பேக் கண்டிப்பா உபயோகப்படுத்தணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், தேன், நாட்டு சக்கரை இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத ஒரு ஸ்க்ரப்பா உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இத ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிரீன் டீ பேக்ல இருக்கக்கூடிய கிரீன் டீ தேயிலை தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் தேனையும் கலந்துக்கோங்க. இது மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த ஸ்க்ரப் எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ண வேண்டியது கட்டாயமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய முகமும் பொலிவு பெறும். இயற்கையான வழிமுறைகள்ல தயாரிக்கக்கூடிய இந்த ஸ்க்ரப் எல்லாமே உங்களுடைய முக அழகுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்க்ரப் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உமன்ஸ் ஹெல்த் ரிலேட்டடான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா IBC மங்கையோட தொடர்ந்து இணைந்திருங்க. கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, சானிடைசர் உபயோகப்படுத்துங்க, சமூக இடைவெளியை கடைபிடிங்க. சுத்தமா இருப்போம், இந்த கொரோனாவை விரட்டுவோம். கண்ட்ரோல் பண்ணவே முடியல வெயிட் லாஸா. ஐயோ நம்ம வெயிட் போட்டோமே அந்த மாதிரி இல்லாமல்